இந்த காலத்தில் மலை அள்ளுறது கூட ஒரு கம்யூனிட்டி இருந்தது. இப்போ மலை அள்ளுறதுங்கிறது கிடையாது. அதெல்லாம் நம்மளும் புரிஞ்சுக்கணும். ஆக இது வர்ண தர்மம், தொழில் ரீதியானது. இந்த பிறப்பும் தொழிலும் ஒன்றா இருக்கிறதுங்கிறது ஒரு அம்சம். அது என்னென்னா சௌரியமாக போயிடும். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தனியாக அதுக்குன்னு போய் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பித்து ஒருத்தருக்கும் ஒரு தொழிலெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் அவங்க அப்பாட்டிருந்து அதை கற்றுப்பான். அது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், குவாலிட்டியும் இருக்கும். அங்கே என்ன சொல்கிறார், கூடவே பிறந்த கர்மங்கிறார். ஒரு பையனுக்கு ஒருத்தனை குணத்தால் பிராமணன்னு கண்டுபிடிச்சு பூணல் போட முடியுமா? சாஸ்திரம் சொல்கிறது பூணல் போடுறது இப்போ நான் 5 வயசில் போடணும், 8 வயசுக்குள்ளே பூணல் போடணும் சொல்லுது வேதம் படிக்கிறதுக்காக. இவன் ஒருத்தனை குணத்தினால இவன் பிராமணனா இல்லையான்னு கண்டுபிடிச்சு அப்புறம் அவனுக்கு பூணல் போட்டு வேதம் சொல்லி கொடுக்க முடியுமா? பாசிபிலிட்டி இல்லை.